சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். ராட்வைலர் அப்படின்னு சொன்னாவே அவர்கள் வந்து முரட்டு குணம் கொண்ட முரட்டு நாய்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த இனத்துக்கே பேர் அந்த மாதிரி மாத்திட்டாங்க. ஆனா உண்மையிலேயே அவர்களுடைய குணம் அப்படிங்கிறது குழந்தைகள் மாதிரி மென்மையான ஒரு குணம். அது வந்து ராட்வைலர் வளர்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ நீங்க வீடியோல பார்க்குற என்னோட இந்த ராட்வைலர் கூட பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் ரொம்ப அடிக்ட் ஆயிருக்கு. என்னன்னா இவர்களுக்கு தேங்காய்னா ரொம்ப பிடிக்கும் போல் இருக்கு. அதுவும் நம்ம சொல்லுவோம்ல, திருட்டு தேங்காய் திருடிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த ராட்வைலர்கள் நான் பார்த்த அனைத்துமே பார்த்தீங்கன்னா தேங்காய் திருடிகளாக தான் இருக்காங்க. தேங்காவை திருடிட்டு வந்து அதை பாருங்க எந்த அளவுக்கு ரசிச்சு சாப்பிட்றாங்கன்னு. உண்மையிலேயே இதையெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு கோபம் வராதுங்க. இதையெல்லாம் பார்க்க பார்க்க மேலும் இவர்களை ரசிக்க தான் தோணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவர்கள் ரொம்ப குழந்தைத்தனமாக நடந்துக்கிறாங்க. ஆனால் சில பேர் இதை வந்து வளர்க்க தெரியாமல் வளர்த்து முரட்டு குணம் பிடித்த முரட்டு நாய்களை வளர்த்து வச்சிருக்காங்க. அந்த மாதிரி வளர்க்குற ஒரு சில நபர்களால் தான் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இந்த மாதிரி ரகத்தினால வருது. உண்மையிலே ராட்வைலர் அப்படின்னாவே ரொம்ப மென்மையான குழந்தை குணம் கொண்ட அற்புதமான பிரீடு. ஆரம்பத்தில் இதோட ஆர்ஜின் எப்படி இருந்தாலும் கூட இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ராட்வைலர் அப்படின்னாவே முரட்டு குணத்தில் இருக்க முரட்டு தோற்றத்தில் இருக்க குழந்தைகள் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமிலி அடாப்டடு. அதே மாதிரி குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா முதல் ஆளாக நிற்கக்கூடிய நன்றியுள்ள ஜீவன் அப்படின்னா இந்த ராட்வைலர்களும் அதில் அடங்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தங்கமான பிரீடு. இந்த பிரீடை பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பல விதமான விமர்சனங்கள் வைக்கிறாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வளர்க்குற விதம், வளர்த்தவர்கள் சரியில்லை அப்படிங்கிறது மட்டும்தான் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் நான் பதிவு பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ராட்வைலர் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.